ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரः. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரः. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரः. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம பார்த்துருக்கிறது ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 70வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 71 பார்க்கணும். இந்த 70வது ஸ்லோகத்தை நான் வாசிச்சிடுறேன். காமதேவ காமபாலஹ காமீ காந்தः கிருதாகமஹ அனிர்தேஷ்யவ புர்விஷ்ணுः அனிர்தேஷ்யவ புர்விஷ்ணுः வீரோ நந்தோ தனஞ்சயः. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 71வது நாமம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 84வது ஸ்லோகம். பிரம்மன்யோ பிரம்ம கிருத் பிரம்மா பிரம்மன்யோ பிரம்ம கிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனஹ பிரம்ம பிரம்ம விவர்தனஹ பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மவித் பிரம்மணோ. கொஞ்சம் இருக்கா? பிரம்மவித் பிரம்மணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரியः. பிரம்மவித் பிராமணோன்னு இருக்கணும்ல, அங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. அதுல உங்களுக்கு பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரியः பிரம்மன்யோ பிரம்ம கிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனஹ பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரியः. அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பிராமணோ அப்படின்றதுல இருக்கு. தமிழ்லையும் அங்க தப்பா இருக்கு. பிரம்மனோன்னு இருக்கு, பிராமணோ. இந்த ஸ்லோகத்துல மொத்தம் 10 நாமாக்கள் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 நாமாக்கள்ல 661வது நாமம் ஆரம்பிக்குது. பிரம்மன்யஹ. பிரம்மன்யஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிராமண. இந்த பிரம்மன்ற சப்தம் பார்த்தீங்கன்னா பல விதங்கள்ல உபயோகப்படுத்தப்படுது. ஒரு ஸ்லோகமும் ஆச்சாரியர் சொல்ற
இந்த பிரம்மண்யக அப்படின்றதுக்கு அர்த்தம் பிராமணர்களுக்கு பொதுவாக வந்து ஒரு மீனிங் எடுத்துருவோம். பிராமணர்களுக்கு அனுகூலமானவர். பிரம்மண்யகன்றதுக்கு அர்த்தம் பிராமணர்களுக்கு அனுகூலமானவர். நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாக்கியானம் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மண்ய சுப்பிரமணிய அப்படின்னு சூவை போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? சுப்பிரமணியா அப்படின்னு ஆகிடும். தேவசேனாபதி சுப்பிரமணிய சுவாமி வந்துருவார் முருகர். அதுக்கெல்லாம் மீனிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு மீனிங் மட்டும்தான் நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே. பிரம்மண்யகன்றதுக்கு அர்த்தம் பிராமணர்களுக்கு அனுகூலமானவர் அப்படின்னு ஒரு மீனிங் மட்டும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மீனிங் மட்டும்தான், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பிரம்ம சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த மீனிங் பார்த்துருவோம். பிராமணர்களுக்கு அனுகூலமானவர் ஃபர்ஸ்ட் மீனிங். பிரம்ம கிருத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கிருத்துனா வேதத்தை செய்தவர். வேதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மன்றது வந்து வேதத்தை குறிக்கிறது. பிரம்மன்றது வந்து பிரம்மாவை குறிக்கிறது, சதுர்முக பிரம்மாவை குறிக்கிறது. அதனால வேதத்தை செய்தவர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகமங்களை செய்தவர் அப்படின்னு வந்துருச்சு முன்னாடியே. அப்போ ஆகமங்களை கிருத்தாகமக அப்படின்னு 655வது நாமம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மீனிங் தான் இங்கேயும் எடுக்கணும். பிரம்மன்றதுக்கு அர்த்தம் வேதம்னு எடுத்துக்கணும். வேதத்தை செய்தவர் பிரம்ம கிருத் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரம்மா, இந்த ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற அந்த நம்ம விஷ்ணு பகவான் தான் என்ன பண்றார் அப்படின்னா பிரம்மாவாகவும் அவர் தான் ஆவிர்பாவமாய் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் படைக்கிறார். அதனால பிரம்மாவும் அவர் தான். நிறைய இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். நிறைய இடத்துல கொஞ்சம் பிரித்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஹிரண்ய கர்ப்பன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மான்னு போட்டு விட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டம். என்னென்னா எந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு எதிர்க்க இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு பிரித்து அறியவே தெரியாது. ஹிரண்ய கர்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம், விராட்டுன்றது பிரம்மா, அது ஸ்தூல தேகம். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, வியாக்கியானம் பண்ணுறவங்க சாதாரண புஸ்தகங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாததுனால ஹிரண்ய கர்ப்பர்ன்ற வார்த்தையை யாருக்கு எழுதுறாங்கன்னா பிரம்மாவுக்கு பேரே ஹிரண்ய கர்ப்பர்னு எழுதி விட்றாங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். பிரம்மா ஹிரண்ய கர்ப்பர் என்னது, சாமி வேற சொல்லியிருக்காரு, இங்கே வேற இருக்கே அப்படின்னு. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். அதே மாதிரி விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன். அதே புராணத்தில் இருக்கும்போது பிரம்மா விஷ்ணு, பிரம்மாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டுன்னு பேர், ஸ்தூல பிரபஞ்சம். அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பர் தான் என்ன ஆகிறாருன்னா ஸ்தூலமாக டைல்யூஷனில் ஆகிறார். ஆனால் இவர் வேற அவர் வேற. சிருஷ்டி காரியம் பண்ணுறவர் ஸ்திதி காரியம் பண்ணுறவர் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு தனியாக பிரிச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ரூபத்தில் இருந்துக்கிட்டு சதுர்முக பிரம்மாவோட ரூபத்தில் இருந்து சிருஷ்டி காரியம் பண்ணுறார். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மான்னு அவருக்கு பேர். அதுக்கப்புறம் பிரம்ம அப்படின்னும் போது பிரம்மான்னு தீர்க்கம் போட்டிங்க அப்படின்னா சதுர்முக பிரம்மாவை குறிக்கும். பிரம்மன்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம விவகாரத்தில் வந்து பிரம்மன்னு சொன்னோம்னா சுத்த பிரம்மத்தை எடுக்கணும். பிரம்மான்னு சொன்னால் சதுர்முக பிரம்மாவை எடுக்கணும், சிருஷ்டிகர்த்தாவை. பிரம்மமாவும் அவர் தான் இருக்கார். விஷ்ணு பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமாவும் இருக்கார், பிரம்ம. அதுக்கப்புறம் பிரம்ம விவர்தனக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பிரம்மத்துக்கு என்ன சப்தம் சொல்லியிருக்கோம், வேதம். வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், விவர்தனக அப்படின்னா நல்லா வளர்க்கக்கூடியவரா பகவான் தான் இருக்கார். பகவான் தான் வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அநேக பிராமண ரூபத்தில் இருந்துக்கிட்டு இந்த வேதத்தை வளர்த்தவராக இருக்கார். அதனால அந்த பிரம்ம விவர்தனகன்னு பேர். அப்புறம் பிரம்ம வித்து அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மனா வேதம், வேதத்தை அறிந்தவர் பிரம்ம வித்துன்னு பேர். வேத வித்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் பிரம்ம வித்து அப்படின்னு பேர். பிரம்மம்னா வேதம், வேதத்தை அறிந்தவர் பிரம்மவித். பிராமணோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமண ரூபத்துல வந்து இந்த ஜெகத்துல பகவான் தான் பிராமண ரூபத்துல இருக்கார். அதனால்தான் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு மரியாதை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌமஸ்ய பிரம்மனஹா அப்படின்னு பேர். இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவே இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள், எப்பவுமே மரியாதைக்கு பூஜைக்குரியவர்கள். அதனால பிராமண ரூபத்துல பகவான் தான் இருக்கார், பிராமணஹா. அதுக்கப்புறம் பிரம்மின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மன்ற சப்தம் எதை குறிக்கிறது, வேதம். வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்மயமா கொண்டவர், தன்மயமா வேத சுரூபமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் பிரம்மஜ்ஞா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பிரம்மின்னு பேர். பிரம்மஜ்ஞன் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம் வேத சுரூபமா இருக்குன்றதுனால அந்த வேதத்தை பூரணமா அறிந்தவர் பிரம்மஜ்ஞா. அதுக்கப்புறம் பிராமண பிரியக அப்படின்னா பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர்.
எல்லா பிராமணர்களுக்கும் இந்த பகவான் வந்து ரொம்ப பிரியமா இருக்கார், ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு பகவான் பிரியம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பிராமணர்கள் பிரியம், ஏன்னா சத்துவகுண பிரதானம். அப்போ ரெண்டு விதத்திலையும் எடுத்துக்கலாம். அதனால பிராமண பிரியா அப்படின்னு பேர். இது சும்மா சாதாரணமாக சொல்லியாச்சு. மீனிங் வந்து பாஷ்யத்தில் பார்க்கும்போது பார்க்கலாம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு 661வது நாமம் பிரம்மண்யா. பிரம்மண்யக பிரம்மண்யகனா நிறைய இடத்துல சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் அப்படின்னு இதை யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கி சிவம் இது மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அறகுறையா தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் பேச ஆடுறாங்க. ரொம்ப வித்வான்களா பேசுவாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வேற சுப்பிரமணியர் வேற. இந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியர்னு ஒரு கடவுளையும் முருகரையும் ஒன்னாக்கிட்டாங்க. நம்ம கடவுள் முருகர், இந்த பிராமண கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் அப்படின்னு பிரிச்சுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுப்பிரமணியர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்மண்யா. எடுத்துருங்க பிரம்மண்யா. பிரம்மண்யகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார் பண்றாரு தபோ வேதாஸ்ச விப்ராஸ்ச ஞானம் ச பிரம்ம சம்ஹிதம். முக்கியமானது. பிரம்மன்ற சப்தம் எங்கெங்கெல்லாம் வருதோ அது இத்தனை அர்த்தங்களை உடையது. தபஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்னு பேரு, வேதத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்னு பேரு, நல்லா படிச்சவங்களுக்கு பேர் விப்ராகா, விப்ரர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் நல்லா படித்தவர்களுக்கு பேர், வித்வான்களுக்கு பேர், ஞானி புருஷர்களுக்கு பேர் பிரம்மன்னு பேரு, அப்புறம் ஞானத்துக்கு பேர் பிரம்மன்னு பேரு. இந்த 4 அர்த்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சஞ்ஞிதக, பிரம்மம் என்ற பெயர் உபயோகப்படும். இது எல்லாத்துக்கும் பேரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தேபியோ ஹிதத்வாத் பிரம்மண்யக, இந்த 4க்கும் ஹிதம் செய்பவர் எவரோ, இந்த 4த்துக்கும் யாரெல்லாம் தபஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு சுவாமி வந்து ஹிதம் பண்றார். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை பாதுகாக்கிற வேலையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹிதம் பண்றார். யாரெல்லாம் ஞானி புருஷர்களா வேதத்தை அறிந்தவங்களா இருக்காங்களோ வித்வான்களா அவங்களுக்கெல்லாம் ஹிதம் பண்றார். ஞான ஸ்வரூபமா இருக்கார், ஞானத்துக்கு அனுகூலமா இருக்கார். இந்த 4 விஷயத்துக்கும் அனுகூலமா ஹிதமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு பிரம்மண்யா அப்படின்னு பேரு. ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பிரம்மன்ற மீனிங் இங்க எங்கெல்லாம் வருதோ அதுல எல்லாத்தையும் இதை அப்ளை பண்ண போறோம். என்னது பிரம்ம கிருத்து. அடுத்த நாமம் 662. பிரம்ம கிருத்துனா என்ன அர்த்தம்? பாஷிகர் சொல்றார் தபாதீனாம் கர்த்திருத்வாத் பிரம்ம கிருத்து. மேல ஸ்லோகத்துல 4 ஐட்டம் சொன்னோம்ல பிரம்மன்ற சப்தம். அப்ப பகவான் வந்து இந்த 4த்தையும் பகவான் தான் கிரியேட் பண்றார். யாரு தபஸை கிரியேட் பண்ணா? பகவான் தான் தபஸை செய்தவர், தபஸை உண்டு பண்ணவர். அதனால பிரம்ம கிருத்து. வேதங்களை எல்லாம் உண்டு பண்ணவர் பகவான் தான், அதனால பிரம்ம கிருத்து. அதுக்கப்புறம் விப்ரர்கள் நல்ல ஞானிகளை எல்லாத்தையும் உண்டு பண்றவர் அவர் தான், அதனால பிரம்ம கிருத்து. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு மூலமா காரணமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு பிரம்ம கிருத்து. அப்ப 4த்தையும் செய்தவர், அதனால பிரம்ம கிருத் அப்படின்னு பேர். 4த்தையும் செய்தவர். தப ஆதீனாம், தபசு முதலிய 4ஐயும் கர்த்திருத்வாத் செய்த காரணத்தினால் பகவானுக்கு பேரு பிரம்ம கிருத் அப்படின்னு பேர். பிரம்ம கிருத்துக்கு அடுத்தது வந்து ஆச்சாரிய சொல்றாரு 663வது நாமம் பிரம்மா. சிருஷ்டிய பண்ணினவர் பிரம்மா, சதுர்முக பிரம்மா அப்படின்னு பேர். அப்ப தீர்க்கம் சொல்லணும் எப்பவுமே வந்து பிரம்மான்னு சொல்லிட்டீங்கன்னா சதுர்முக பிரம்மா, பிரம்மன்னு சொன்னீங்க அப்படின்னா சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. ஆச்சாரிய சொல்றாரு பிரம்மாத்மனா சர்வம் சிருஜதி இது பிரம்மா. பிரம்மாத்மனா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மாவோட வடிவத்துல இருந்துகிட்டு. இப்ப பரமஹம்சானந்தான்ற ஜீவன் யார் தெரியுங்களா? சூக்ஷ்ம தேகத்துல அபிமானம் வச்சிருக்கிறவன் பரமஹம்சானந்தா. அவன் தான் அடுத்தடுத்த தேகத்துக்கு மாத்திக்கிட்டே போறான். இப்ப இந்த தேகத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா பரமஹம்சானந்தான்ற ஜீவன் இந்த ஸ்தூல தேகத்துல இருந்து காரியத்தை பண்றான். அப்ப பாடம் படிச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சானந்தா பாடம் படிச்சு கொடுக்கிறார். எது மூலமா பாடம் படிச்சு கொடுக்கிறார் அப்படின்னா ஸ்தூல தேகத்தை வச்சுக்கிட்டு தான் பாடம் படிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்றார். ஆனா எந்த ரூபத்துல இருந்து பண்றார் அப்படின்னா பிரம்மாவோட ரூபத்துல இருந்துகிட்டு ஸ்தூல தேகம், ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தூல தேகம்,
அந்த சதுர்முக பிரம்மா விராட் ரூபம் அப்படின்னு பேரு. அதுல இருந்துகிட்டு இந்த சிருஷ்டி எல்லாத்தையும் அவர் பண்றார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் ரெண்டுத்தையும் அபிநமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 664வது நாமம் சொல்றாரு பிரம்ம. பிரம்மனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா சுத்த பிரம்மம். பகவான் தான் சுத்த பிரம்மமாவும் இருக்கார். அப்ப இந்த உபாதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து ஸ்தூல தேகமா விராட்டாகிறார், சூக்ஷ்ம தேகமா விஷ்ணுவாகிறார், காரண தேகமா ஈஸ்வரனாகிறார். அந்த மாயை இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் சுத்த பிரம்மமாவும் ஆகிறார். அப்ப மாயையோட சேர்ந்தும் அவர் தான் 3 சக்திகளா இருக்கார். மாயை இல்லாம சுத்த பிரம்மமாவும் பகவான் தான் இருக்கார். இங்க வந்து ஆச்சாரியார் சொல்றாரு பிரம்மன்ற சப்தத்துக்கு விற்பத்தி சொல்றாரு. ரொம்ப அருமையான விற்பத்தி. பிருகத்வாத் பிரம்ம முதல் லட்சணம். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம் தெரியுங்களா, அனிர்தேசிய வப்புகு. அனிர்தேசிய வப்புகு மனநத்துக்கு வந்து ஒரு சப்தம் போன ஸ்லோகத்துல பெருசா எலாபரேட்டா பேசணும். போன 2 ஸ்லோகம் போன நேற்றும் தான் நேற்றும். அனிர்தேசிய வப்புகுன்னா என்ன அர்த்தம்? இது என்று இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாதவர் பிரம்ம. இப்ப வந்து பிரம்மத்துக்கு லட்சணம் பண்ணும்போது என்ன சொல்லுது அப்படின்னா பிருகத்வாத் பிரம்மன்னு ஒரு லட்சணம் சொல்லுது. டெஃபினிஷன் இருக்கு என்னன்னா பெரியதாக இருப்பதால். பிருகத்வாத் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பிரம்மம் அப்படின்னு பேரு அப்படின்னு. அப்ப சொல்லிட்டீங்கல்ல சாமி வாக்குல, நீங்க கேட்கலாம்ல. அதுக்கு வாக்குல சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே சாமி, இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, வாக்குல சொல்லிட்டீங்களே பெருசா இருக்கிறது பிரம்மம்னு சொல்லிட்டீங்களே சாமி அப்படின்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது கூட நேத்தி சப்தத்துக்காக தான் இது. இந்த சப்தமும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா பெருசு அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது என்று நீங்கள் எதனை சொல்கிறீர்களோ அது பிரம்மம் இல்லை அப்படின்னு கேனோ உபனிஷத் மந்திரம். யதிதம் பிரம்ம நேதம் யதிதம் பிரம்மோபாசதே. அப்ப பெருசுன்னு சொல்லிட்டா பெருசுன்னு சொன்னதை பெருசுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. எது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கோ அதெல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்காகத்தான் அந்த பிருகத்வாத் என்ற சப்தம் பயன்படுது. எதெல்லாம் பெருசு, எதெல்லாம் லிமிட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் லிமிட் ஆகும்? இந்த திருவண்ணாமலை லிமிட்டு, இது இல்லை, இந்த தேகம் இல்லை, இந்த மலை இல்லை, இந்த கடல் இல்லை, இந்த சூரியன் இல்லை, இந்த சந்திரன் இல்லை, இதை காட்டிலும் பெருசு பூமியை காட்டிலும் பெருசு வந்து ஜலம், ஜலத்தை காட்டிலும் பெருசு அக்னி, அக்னியை காட்டிலும் பெருசு வாயு, வாயுவை காட்டிலும் பெருசு ஆகாசம், ஆகாசத்தை காட்டிலும் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளை காட்டிலும் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவம் சொல்லக்கூடிய பிரம்மா சதுர்முக பிரம்மா. அவரை காட்டிலும் பெருசு ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் புத்தி தத்துவம் மகத்தத்துவம்னு பேரு. அதை காட்டிலும் பெருசு வந்து அவ்வியக்தம். அவ்வியக்தத்தை காட்டிலும் பெருசு எதுவோ அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மன்ற சப்தம் எங்கெல்லாம் பெருசுன்னு சொல்லப்படுதோ அதுவும் கூட மற்றவைகளை எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்காக சொல்லப்பட்டவை. அப்ப ஒரு லட்சணம் பிருகத்வாத் பிரம்ம, எங்கெல்லாம் சொல்றோமோ அங்கெல்லாம் பிருகத்வாத் பிரம்ம, பெருசா இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். ஆகாசத்தை காட்டிலும் பெருசு. எதெல்லாம் பெருசுன்னு நம்ம சொல்றோமோ அதை எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு. அதுக்கப்புறம் பிருங்கணத்வாச்ச சத்தியாதி லட்சணம் பிரம்ம. பிருங்கணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து வியாபகம்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியதாக ஆவதாலும் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கேன். பிராக்கெட்ல நீங்க என்ன போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபியாக இருப்பதாலும் எழுதிக்கணும். சர்வத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால வளர்ந்து நிற்பதுன்னு அர்த்தம். பிருங்கணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப பெருசா குரோத் ஆகி இருக்கிறது. அந்த பெருசா குரோத் ஆகி வியாபிச்சு இருக்கிறதுனால ஆகாசத்தையும் வியாபிச்சு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தத்துவத்துக்கு பேரு பிரம்ம அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பிருங்கநாத் 2 லட்சணம் சொல்லியாச்சு. அப்புறம் 3வது பிரம்மத்துக்கு வேற என்ன லட்சணம் இருக்கு சுவாமி அப்படின்னா தைத்திரியத்துல சொல்லுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த சத்தியாதி லட்சணம், சத்தியம் ஞானம் அனந்தம், இந்த 3 லட்சணங்களை உடையது பிரம்ம. எங்க இருந்து இருக்கு? தைத்திரியத்தை ஆச்சாரியர் சொல்றாரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதை பத்தி தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சோன்னு தைத்திரியம் தான் இந்த பிளேஸ்ல வரப்போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாஷ்யம். இப்ப எப்படி நம்ம வந்து 13வது சாப்டருக்கு ஒரு 2வது ஸ்லோகத்துக்கு கிளாஸ்ல ஒரு பெரிய பாஷ்யம் படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பெரிய பாஷ்யம் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்துக்கு சங்கர பாஷ்யம் பெருசா இருக்கு.
மூணு மூணு லட்சணமா சுவாமி அப்படின்னா இல்லை 3 லட்சணம் இல்லை. தூக்கத்தில் இருக்கோம்ல, தூக்கத்தில் யார் இருக்கா? நான் சுகமா தூங்குனேன்னு இருக்கோம்ல, அந்த சுகமா தூங்குனேன்னு நம்ம சொல்றோமே அதுதான் அனந்தம். அங்கே ஏதாவது லிமிட் இருக்கா? தேசம் இருக்கா? காலம் இருக்கா? வஸ்து இருக்கா? அந்த தூக்கத்தில் டீப் ஸ்லீப்ல இல்லை. அப்போ இந்த தூக்கத்துல இந்த என்ன டைம்னு தெரியல, எந்த தேசத்துல இருக்கோன்னு தெரியல, என்ன மேட்டர் அங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. நான் சுகமா தூங்குனேன்ல, ஏன் சுகம் இருந்துச்சு தெரியுங்களா? அந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் உங்களை லிமிட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அங்க இருக்கிறது என்னன்னா அனந்தம். தூக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான் இருக்கு, அனந்தம். அனந்தமா இருக்கிறதுனாலதான் அது சுகமா இருக்கு. நான் சுகமா இருக்கிறதுக்கு காரணமே அங்க என்லெஸ்ஸா நான் இருக்கேன், இன்ஃபினிட்டா நான் இருக்கேன். சரி, இருக்குன்றது அறிவு உண்டாகுதா? ஆமா, நான் சுகமா தூங்குனேன். அறியறோமா? ஆமா அறியறோம். நீங்க உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அங்க இருந்துச்சா? ஆமா நான் இருந்தேன். அப்ப நான் இருந்தேன், நான் பாத்தீங்க அப்ப நான் ஆனந்தமா இருந்தேன், நான் ஆனந்தமா இருந்தேன்ற அறிவோட இருந்தேன் அப்படின்றதுனால அது சத்து, நான் அறிஞ்சேன்றதுனால அது சித்து, அதுக்கப்புறம் நான் ஆனந்தமா அன்லிமிட்டா இருந்தேன்றதுனால அனந்தம் ஆனந்தம். அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இது மாதிரி லட்சணம் பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரே வஸ்து தான் 3 லட்சணங்கள்ல சொல்லப்படுது, 3 வேற வேற இல்லை. சரி, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் நேத்தி பிரக்ரியா. எது பாத்தீங்கன்னா அசத்தியமா இருக்குமோ அது பிரம்மம் இல்லை, அதான் சத்தியம். சத்தியம்னா டைரக்டா இது சத்தியம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மத்தை இண்டிகேட் பண்ண முடியாது இல்ல. அனிர்தேஷி வப்புகுன்னு சொல்லிட்டோம். இது என்று நீங்கள் சுட்டி காட்ட முடியாது, அதை இண்டிகேட் பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, இதுதான் அது அப்படின்னு. அனிர்தேஷி வப்புக்கு மீனிங் பாருங்க. அனிர்தேஷி வப்புக்கு மீனிங் சொல்லும் போதே இதம் ததிதி பாஷிக்கார் சொல்லும்போது இதுதான் அதுன்னு அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஈதிருஷம் வா இது, இந்த விதமானது இது அப்படின்னு சொல்ல முடியாது. 2 லட்சணம் எடுத்துங்க. போன அனிர்தேஷி வப்புகு 656வது ஸ்லோகத்துக்கு பாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு. ஒரு 2 பேஜுக்கு முன்னாடியே இருக்கு, 4 பேஜுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க. இதம் ததிதி, இதுதான் பிரம்ம அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. இந்த விதமானது ஈதிருஷம் வா, இந்த விதமானதுன்னு இந்த பிரம்மத்தை நீங்க சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாது அப்படின்னா இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எது அசத்தா இருக்கோ அது பிரம்மம் இல்லை. இதான் சத்தியத்துக்கு. சத்தியம்னா என்னது அர்த்தம்? 3 காலத்திலும் இருப்பது சத்தியம். திரிகால அபாதித்வம் சத்தியம். 3 காலத்திலும் யாராலும் நீக்க முடியாதது சத்தியம். அதே நேரத்துல எதெல்லாம் நீங்கி போகுதுன்னு பாருங்க. எதெல்லாம் நீங்கி போகுது? ஜாகிரத பிரபஞ்சம் வருது போயிடுது. ஜாகிரதத்தில் இருக்கக்கூடிய நான் பரமஹம்சானந்தான்ற விஸ்வன், நிறைய ஜீவர்கள் எல்லாத்துக்கும் பேரு விஸ்வன் அப்படின்னு பேரு. ஸ்தூல சரீர அபிமானி அவங்களும் வராங்க, ஜாகிரதத்தோட போயிடுறாங்க. அப்புறம் சொப்பன பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா வருது போகுது. சொப்பனத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அபிமானி இருக்கேன், தைஜசன் அப்படின்னு பேரு. சொப்பனத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அபிமானிக்கு பேரு தைஜசன். அவனும் வரான் போறான். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல போனீங்க அப்படின்னா அது காரண பிரபஞ்சம்னு பேரு. அங்கேயும் ஒருத்தன் நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவித்யாவை ஆற தழுவிக்கிட்டு ஒருத்தன் தூங்கி போயிருக்கான், மயங்கி போயிருக்கான். அவனுக்கு பேரு பிராக்யன்னு பேரு. அவனும் பாத்தீங்கன்னா காரண பிரபஞ்சமும் வருது போகுது டெய்லி. அப்ப போறதா இருக்கிறது 3 அவஸ்தைகள், 3 ஜீவர்கள், விஸ்வன் தைஜசன் பிராக்யன். இந்த 3மே வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் வராம போகாம சதா இருந்துகிட்டு இருக்கான். யாரு? நான் பாத்தீங்கன்னா 3த்திலையும் தொடர்ந்து இருக்கா. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா துரியம் அப்படின்னு பேரு. துரியம்னா என்னது? திரிசு சந்ததம். துரியம் திரிசு சந்ததம். 3 அவஸ்தைகளிலும் தொடர்ந்து மாறாமல் போகாமல் இருப்பது துரியம். 4வது. துரியம்னா என்ன அர்த்தம்? 4வதுன்னு அர்த்தம். 4வதுன்னா 4வது இல்ல, இந்த 3 அவஸ்தைகள்லையும் வியாபிச்சு இருப்பது துரியம். அது வர்றதில்லை போகிறதில்லை. அப்ப அதனால அதுக்கு பேர் என்ன பேருனா சத்தியம்னு பேரு.
அப்ப சத்தியம்ன்ற சப்தம் எதை நெகேட் பண்றதுக்கு அப்படின்னா அதத்வியாவிருத்தின்னு சொல்ற நெகேட் பண்ற லட்சணம் தான் அது. அப்ப எதெல்லாம் சத்தியம் இல்லையோ அது எல்லாம் பிரம்மம் இல்லை. அப்ப மற்றதெல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்சம் வந்து போகாதது எதுவோ அதுதான் பிரம்மம். யாரு? நான். அதுக்கப்புறம் ஞானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எது ஜடமா இருக்கோ அது பிரம்மம் இல்லை, அதுதான் ஞானம் அப்படின்னு பேரு. சித்து, சத்து, சித்து. சித்துக்கு ஆப்போசிட் எது அப்படின்னா ஜடம், சைத்தன்யம். உணர்வுக்கு ஆப்போசிட் உணர்வு இல்லாதது ஜடம். இந்த உலகத்துல எதெல்லாம் உணர்வு இல்லையோ அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நெகேட் பண்ணிக்கிட்டே போறோம். இந்த ஸ்தூல தேகம் பார்த்தீங்க அப்படின்னா டெட் பாடி ஆயிடுச்சுன்னா உணர்வு இல்லை. அப்ப என்னன்னா தூக்கத்துல உணர்வு இல்லாம இருக்கு, அப்ப இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் ஜட வஸ்துக்களை எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே போனீங்கன்னா தேகம் ஜடம், இந்திரியம் ஜடம், புத்தி ஜடம், மனசு ஜடம், இந்த பிராணனும் ஜடம், அவ்யக்தமும் ஜடம். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு எது மிச்சம் இருக்கோ அதுதான் வெறும் உணர்வா இருக்கிறது, அதுதான் சைத்தன்யம், சித்து, சத்தியம், ஞானம். ஒரே ஞானம் தான், பிரம்ம தான் ஞானம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியம், ஞானம், அனந்தம். இப்ப இந்த லோகத்துல இப்ப ஜாகிரத பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அனந்தமா இல்ல அந்தத்தை உடையதா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அந்தமதி. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. தேசத்தினால லிமிட் ஆயிட்டோம், காலத்தினால லிமிட் ஆயிட்டோம். எல்லா வஸ்துக்களும் இந்த வஸ்து அது இல்லை, அது இன்னொன்னு இல்லை. மரம் வீடு இல்லை, வீடு மலை இல்லை அப்படின்னு. புஸ்தகம் டேபிள் இல்லை, டேபிள் லேப்டாப் இல்லை, எல்லாம் வேற வேற. அப்ப லிமிட் ஆகுதா? அப்ப ஜாகிரத பிரபஞ்சத்திலையும் எல்லாம் லிமிட் ஆகுது, சொப்பன பிரபஞ்சத்திலையும் எல்லாம் லிமிட் ஆகுது. காரண பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா மாயான்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா லிமிட் பண்ணுது. அந்த நேரத்துல சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா அன்லிமிட்டா இருக்கிறது, அனந்தம் அப்படின்னு பேர். அப்ப லிமிட்டா இருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினீங்கன்னா எது மிச்சம் இருக்குமோ அதுதான் அனந்தம். அப்போ சத்தியம், ஞானம், அனந்தம் கூட பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சொரூப லட்சணம்னு நம்ம எதை சொல்றோமோ அதுவும் கூட பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்றதுக்காகத்தான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இது அப்படின்னு அதை பிடிக்க முடியாதுன்றதுதான் உண்மை. சத்தியம், ஞானம், அனந்தமும் கூட அசத்தியம் இல்லாதது, ஜடம் இல்லாதது, அதே மாதிரி அந்தம் இல்லாதது, எல்லாத்தையும் இல்லாததுன்ற லட்சணம் தான் இதுக்கும் அர்த்தம் இருக்கும். அப்ப சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மத்துக்கு சொல்லியாச்சு. அந்த பிரம்மமா யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். அப்ப பகவான் பாத்தீங்கன்னா விஷ்ணுவா, சிவனா, விராட்டாலாம் இருக்காரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஸ்வரூபமா இருக்காரே அப்படின்னா இது எல்லாம் அபரம்பாவம், மாயையோட சேர்ந்து இது எல்லாம் சகுன ரூபம். இது கீழானது, பகவானோட கீழான ரூபம், நாம ரூபம். வாஸ்தவத்துல பகவான் சுத்த பிரம்மமா இருக்காரு, அதுதான் அபரம்பாவம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ஒரு சொல்றாரு, இன்னொரு லட்சணம் சொல்றாரு. பிரத்யஸ்தமித பேதம் யத் சத்து சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் ஆத்ம சம்வேத்யம் தத்ஞானம் பிரம்ம சம்யதம். இது விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம் சொல்ற. பிரத்யஸ்தமித, பிரத்யஸ்தம்னா அஸ்தம் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் சொல்றோம் பாத்தீங்களா, மறைஞ்சு போறது. பிரத்யஸ்தமிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரத்யஸ்த பேதம், இருக்கிற எல்லா பேதங்களையும் மறைச்சிங்க அப்படின்னா, நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா. பிரத்யஸ்தமித பேதம் அப்படின்னா எல்லா பேதங்கள், எதெல்லாம் பேதங்கள் இருக்கோ அந்த பேதங்களை எல்லாத்தையும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணினதுக்கு பிறகு எது பாத்தீங்கன்னா சத்தா மாத்திர, வெறும் சத்தா மாத்திரமா இருப்பு, இவ்வளவுதான். இந்த பிரம்மத்தை எப்படி சுவாமி அறியணும் அப்படின்னா கட்டோபனிஷத் சொல்லுது. அனுபூத்தினா என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு அனுபூத்தினா நம்ம பரமஹம்சானந்த அனுபூத்தின்னு சொல்றாரு அப்படின்னா, அனுபூத்தி நான் சொல்லலைங்க, சாஸ்திரங்கள் சொல்லுது. அனுபூத்தினா எப்படி அறியணும் அதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் பேதம், இந்த தேகம் உங்க தேகம்லாம் பேதம், என்னோட இந்திரியம் உங்க இந்திரியம் பேதம், என்னுடைய மனசு உங்க மனசு பேதம், என் புத்தி உங்க புத்தி பேதம், என்னுடைய பிராணன் உங்க பிராணன் பேதம், எல்லாத்துலயும் பேதம் 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 வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பேதங்களை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு, அப்ப டீப் ஸ்லீப்ல நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம், அது கூட ஜாகிரதத்தில் அதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா,
நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றோம், அதே நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா, எனக்கு அந்நியமா வேறு ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் எப்படி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆனந்தமா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? வெறும் உணர்வா அறிவா இருக்கிறேன். எல்லாத்துலயும் என்னது பேசு? இருக்கிறேன். கட்டோபனிஷத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் சுவாமி அப்படின்னா, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. இதை எப்படி அறியணும் அப்படின்னா, இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஆத்மா அனுபூத்தின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கு, இருக்க, நான் இருக்க, அகம் அஸ்மி, இவ்வளவுதான். இதான் அனுபூதி. இப்ப நமக்கு என்ன இருக்கு? நமக்கு அனுபவம் இப்ப எப்படி இருக்கு? நான் தேகாதிகளோட இருக்கனா, அப்ப அனுபூதி இல்லைன்னு அர்த்தம். இன்னும் பிரம்மத்தை அனுபூதி பண்ணல. ஜாகிரதத்துல சொப்பனத்துல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேரக்டர் கிடைச்சிருது. டீப் ஸ்லீப்ல கூட என்ன இருக்கு? என்னுடைய மாயாவும் கூட இருக்கு. ஒன்றும் தெரியலன்ற மாயாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன் தூக்கத்துல, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாதி 3 அவஸ்தைகளிலும் உபாதியோடு சேர்ந்து இருக்கேன். இந்த உபாதிகளை எல்லாத்தையும் பிரத்யஸ்தமித பேதம் வெறும் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினதுக்கு பிறகு எது வெறும் சத்தா மாத்திரம், சத்துனா இருப்பு, இருப்பு தன்மைக்கு பேரு சத்தான்னு பேரு. பியூர் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கிறதோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா அகோச்சரம். அந்த தத்துவத்தை இந்திரியங்களாலும் மனசினாலும் பிடிக்க முடியாதது. கோச்சரம் அப்படின்னா தழுவுதல் அர்த்தம், பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்திரியங்களால நம்ம விஷயங்கள் 5 விஷயங்களை இந்திரியத்தினால கிராஸ் பண்றோம், கிரகணம் பண்றோம். மனசுனால ஒன்ன அறிகிறோம், அனுமானம் பண்றோம் புத்தியினால. இது மாதிரி எந்த இந்திரியங்களாலையும் மனதினாலையும் பிடிக்கப்பட முடியாதது எதுவோ அதுக்கு பேர் அகோச்சரம் அப்படின்னு பேர். வாக்கால சொல்ல முடியாது, மனசுனால நினைக்க முடியாது, புத்தியினால அறிய முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு வெறும் இருப்பு மாத்திரமா எது இருக்குமோ அதை சொல்ல முடியாது. வாக்கு அனுபூதி ஸ்வரூபம். அந்த அனுபூதி ஸ்வரூபமா எது இருக்குமோ வச்சசாம் ஆத்ம சம்வேத்யம் தத் ஞானம் பிரம்ம சம்யுதம். வச்சசா அப்படின்னா இந்த வாக்குனாலையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சசாம் ஆத்ம சம்வேத்யம். வச்சசா அகோச்சரம்ன்ற அந்த அகோச்சரம் இருக்கு, அது தூக்கி இங்க போட்டுங்க. வாக்குக்கு விஷயம் இல்லாதது. வாக்குக்கு விஷயம் இல்லாததுன்னா என்ன எடுக்கணும்? கர்மேந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்றதுக்கு எதுக்குமே விஷயம் இல்லை. வச்சசா அகோச்சரம். அகோச்சரத்தை பின்னாடி எடுத்து போட்டு அப்ப எப்படி சுவாமி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று கிளாஸ்ல வந்து சித்ராமா கேட்டாங்கல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு 176 ஏதோ ஒரு நாமம் சொன்னாங்க. என்ன பேரு? ஆத்ம சம்வேத்தியம் இருக்கா? இங்க ஆச்சரியர் சொல்றார் ஆத்ம சம்வேத்தியம். வச்சசாம் ஆத்ம சம்வேத்தியம் தது ஞானம். ஆத்ம சம்வேத்தியம்னா தன்னாலேயே தானை அறிதல். வேற எதனாலையும் அறிய முடியாது சாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? சூரியனை பிரகாசிக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்திரியம், மனசு, புத்தி எல்லாம் ஒரு டார்ச் லைட் மாதிரி. நான் வந்து டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு சூரியனை பிரகாசிக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். அதே மாதிரி தான் இந்த இந்திரிய, மனசு, புத்தி எதனாலையும் அறிய முடியாது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னையே தான் அறிய முடிகிறதுக்கு பேர் ஆத்ம சம்வேத்தியம் அப்படின்னு பேர். அது தன்னையே தான் அறிகிறது. தன்னையே தான் அறிகிறதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரப்போகுது 13வது சாப்டர்ல இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பாஷ்யத்துல ஆச்சாரியார் சொல்றார். சூரியன் வந்து அக்னி, அங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில அக்னி, இந்த பகவத்கீதையில அநேகமா 13வது 12வது ஸ்லோகத்துல வரப்போகுது. சன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சத்துன உச்சியத்தே அசத்து உச்சியத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 12 13 13வது சாப்டர்ல, பகவத்கீதா 13வது சாப்டர்ல. அதுல பாஷ்யத்துல ஆச்சாரியர் எழுதுறாரு, அக்னி சுற்றுச்சின்னு நம்ம சொல்றோம். அக்னி வந்து பாத்தீங்கன்னா தகதி சூரியகா பிரகாசயதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றான், அக்னி வந்து தகிக்கின்றான் அப்படின்னு. அக்னி தகிக்கிறான் உங்களை? அக்னி உங்களை சுட்டிச்சா?
ஐயோ அக்னி சுற்றுச்சிச்சி நம்ம சொல்றோம், சுற்றுச்சி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மேல ஒரு கர்த்திருவத்தை ஏற்றி பார்க்குறோம். அக்னி சுடலாம் இல்லை, அதோட சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுடுறது தான், தகிக்கிறது தான் அதோட சுபாவம். தீபம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்கு அப்படின்னு என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தீபம் வந்து உங்களை வந்து நான் சாட்சியா இருக்கேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா? அது பார்க்கல, அதோட சுபாவம் பிரகாசம். நம்ம என்ன பண்றோம், தீப சாட்சி. சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்றோம். சூரியன்னாவே பிரகாசம் தான். அவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஒரு காரியத்தை பண்றது இல்லை. சூரியன் அவனோட சுபாவம் பிரகாசம். நம்ம என்ன பண்ணிட்டோம், சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு ஒரு கர்த்திருவத்தை, ஒரு கிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். இப்போ ஒரு வேலைக்காரன் இருக்கான், மரம் வெட்டுறான். மரம் வெட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அருவா எல்லாத்தையும், கத்தி அருவா எல்லாத்தையும் வேலை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவான், வேலை முடிஞ்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சுகமாக இருப்பான். அப்போது இந்த வெட்டுறவன் கோடாரியை வச்சு வெட்டுறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒர்க் அவனுக்கு. பார்ட் டைம் ஒர்க்கு. விவசாயி பார்ட் டைமில் வந்து ஒரு கூலி வேலை பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அதே மாதிரி சூரியனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசிக்கிறான் அப்படின்னா பிரகாச காரியத்தை அவர் பண்ணுவார், பண்ணாமல் இருப்பார்னு இருக்கா? ஒரு சமையல்காரன் 24 மணி நேரம் சமைச்சிக்கிட்டே இருப்பானா? சமையல் பண்ணுவான், போயிடுவான். ஒரு பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுவான், போயிடுவான். ஒரு அக்கௌண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுவார். அப்போ என்ன அர்த்தம், வேலை வேற, அவர் வேற. அதே மாதிரி சூரியன் வேற, சூரியன் பிரகாசிக்கிற வேலை வேறையா? இல்லை. சூரியனோட சுபாவமே பிரகாசம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், சூரியன் பிரகாசிக்கின்றான், சமையல்காரன் சமைக்கிறான், பெயிண்டர் பெயிண்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி சூரியன் தகிக்கிறான், அக்னி தகிக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், ஒரு வேலையை தூக்கி அந்த அக்னி மேல சூரியன் மேல போட்டுட்டோம். அது வாஸ்தவமானா இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் அறிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். தன்னையே தான் அறிகிறதுனா அந்த மீனிங் அப்படி எடுக்கக்கூடாது. தன்னையே தான் அறியறதுக்கு கர்ம விரோதம் அப்படின்னு பேர். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா இருக்காது. நான் எதையாவது அறியறேன் அப்படின்னா அந்த அறியப்படும் வஸ்து எனக்கு அந்நியமா தான் இருக்கும். பிரம்மத்தையே அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியாது. கண்ணையே பார்க்குமா? பார்க்காது. கண்ணு மற்றவற்றை பார்க்கும், கண்ணையே பார்க்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தான் தானா இருப்பதுன்னு அர்த்தம். தான் தானா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி, சொரூப அனுபூதி அப்படின்னு பேர். ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்ற பேரெல்லாம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்துக்கணும். பிரம்மத்தை அறியறதுக்கு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. பகவத்கீதையில 18th சாப்டர்ல ஆத்ம ஞான நிஷ்டையை பத்தி பேசும்போது சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்றார், பிரம்ம ஞானே ந கர்த்தவ்யா. பிரம்ம ஞானத்தை அடையணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அத்தியந்த சுப்பிரசித்தத்வாத். இந்த பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தமா எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரிந்துதான் இருக்கு. எப்படி நான் சொல்றோமா, எல்லாம் எல்லா ஜீவராசியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம. எல்லா மந்திரங்களும் இந்த ஆத்மாதான் பிரம்மம் என்று சொல்கிறது. இந்த நான் அப்படின்ற அந்த ஆத்மா எல்லாத்துக்கும் அறியப்பட்டதாவே இருக்கு. அப்ப பிரம்மத்தை அறியறதுக்கான முயற்சி பண்ண வேணாம். பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணணும், பிரம்மத்தை எப்படியாவது அனுபூதி பண்ணணும் அப்படின்லாம் நீங்க அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தப்பா புரிதல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா அத்தியாரோபன் நிராகரண மாத்திரம் அத்திர கர்த்தவ்யா. ஆச்சாரியார் சொல்றாரு சங்கர பாஷ்யத்துல அந்த 18th சாப்டர்ல சொல்றாரு, பிரம்ம ஞானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யினால இந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மேல 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 லேயரா எடுத்து வச்சிருக்கோம். நான் ஒன்றும் அறியவில்லைன்ற அந்த அவித்யா, அந்த அவித்யா என்ன பண்ணிடுச்சு, நானை மறைச்சிருச்சு. நான் பிரம்மன்றதை மறைச்சிட்டு அங்க என்ன பண்ணிடுச்சு, அது பிராணனை கிரியேட் பண்ணிச்சு, புத்தியை கிரியேட் பண்ணிச்சு, மனசை கிரியேட் பண்ணிச்சு, அகங்காரத்தை கிரியேட் பண்ணிச்சு.
அப்புறம் இந்திரியங்களை கிரியேட் பண்ணுச்சு, அப்புறம் தேகத்தை கிரியேட் பண்ணுச்சு. இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி சும்மா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் சாமின்னா, ஒரே காரியம்தான் பண்ணணும். நான் அடைய வேணாம். ஏன்னா நான் எல்லாருக்கும் அடையப்பட்டதாகவே ரொம்ப பிரசித்தமாக தான் இருக்கு. யாருக்கும் தெரியாதது இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு நான். அப்ப என்ன பண்ணணும்? நான் பிரம்மமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மேல இருக்கிறதெல்லாம் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு பிரத்யஸ்தமித பேதம், எதெல்லாம் பேதத்தோட இருக்கோ அதை எல்லாத்தையும் அஸ்தமிக்க பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணிக்கிட்டே போக 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 வெறும் சத்தா மாத்திரமா இருக்கிறது எதுவோ அதுதான் அனுபூதி ஸ்வரூபம்னு பேரு. அதுக்கு பேர் தான் ஆத்ம சம்வேத்தியம் அப்படின்னு பேர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தது ஞானம். அந்த அது எப்படிப்பட்டது? ஜடமா சுவாமி அப்படின்னு கேட்டா அது ஜடம் இல்லை, ஞானஸ்வரூபம். அதுதான் பிரம்ம சம்யுதம், பிரம்மம் என்ற பெயரை உடையது அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பிரம்ம ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம், நேத்தி நேத்தி. எந்த காரியமும் இல்லை. நேத்தி நேத்தி பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இது பொய், இது பொய்ன்னு தெரியணும். அப்ப சாஸ்திர விசாரம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் எல்லாம் டெய்லி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லைன்னு எப்படியாவது புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். இது பொய் 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 பொய்ன்னு சொல்லி 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 எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினதுக்கு பிறகு மிச்சம் வெறும் இருப்பா எக்ஸிஸ்டன்ஸா இருந்தீங்கன்னா அதுதான் அனுபூதி ஸ்வரூபம் ஆயிடுச்சு. இதோட விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 665வது நாமம் பிரம்ம விவர்தனக. பிரம்மன்றதுக்கு அர்த்தம் நான் சொன்னது வேதம், வேதத்தை வந்து வளர்ப்பவர் அப்படின்னு. பகவான் தான் வேதத்தை எல்லாத்தையும் வளர்க்கிறார். பாருங்க, உட்காந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 வேளை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணுறோம்ல. அப்போ நமக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சக்தி சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கொடுக்குறாருல்ல. அது யாரு அப்படின்னா இந்த பிரம்மத்தை, இந்த சாஸ்திரத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கார். பாருங்க, 4 பேத்துக்காக இந்த சாஸ்திரம் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சேன். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடம். காலையில் ஒரு 85 பேர், அப்புறம் இப்போ வந்து ஒரு 55 பேர் பாடம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்கு. யார் பண்ணுறா தெரியுங்களா? நித்தியம் பாடம் போயிட்டே இருக்கு, வளர்த்துக்கிட்டே இருக்காரு. வித்யா வளர்ந்துக்கிட்டே இருக்கு. யார் பண்ணுறா? சுவாமி தான். எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கிற சுவாமி என்ன பண்றாரு? இந்த வித்யாவை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்ம விவர்தனகன்றது அர்த்தம் என்னது? 4க்கு பிரம்மன் பேரா? தபசு, அதுக்கப்புறம் வேதங்கள், அதுக்கப்புறம் படித்த பிராமணர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானம். இந்த 4த்துக்கும் பேர் வந்து பிரம்மன்னு சப்தம் சொல்லியிருக்கோம். இந்த 4த்தையும் தப ஆதீனா விவர்தனாத், இந்த 4த்தையும் வளர்ப்பதால் பகவானுக்கு பேரு பிரம்ம விவர்தனகன்னு பேர். வர்தனம் அப்படின்னா வளர்த்தல்னு அர்த்தம். நல்லா க்ரோ அப் பண்ற, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எல்லா இடத்துலையும் இந்த சாஸ்திரங்களை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பாதுகாத்து அவங்கள போஷாக்கு பண்ணி அவங்கள வளர்க்கிறார். அதனால பிரம்ம விவர்தனகன்னு பேர். அப்புறம் 666வது நாமம் பிரம்ம வித்து. பிரம்ம வித்துனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துக்கு பேரு பிரம்மன்னு பேர் எடுத்துருக்கோமா? அதனால வேதம் வேதார்த்தம் ச, வேதத்தையும் வேதத்தோட அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம்னு போட்டுக்கணும். வேதம் வேதத்தோட அர்த்தம், வேதம் வேதத்தோட அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம். வேதத்தையும் வேதாந்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யதாவத்து வேத்தி இது, உள்ளது உள்ளபடியாக அறிகின்ற காரணத்தால். பகவானுக்கு சுவாச காத்து தானே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும்ல, அஸ்ய மகத்தோ புத்தஸ்ய ரிக்வேதோ எஜுர்வேதோ சாமவேதா அப்படின்னு. அப்போ வேதம் வந்து சுவாமியோட எக்ஸேல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிமூச்சு மாதிரி பிரகடனம் ஆயிற்று. அப்போ தன்னுடைய தன்னிருந்து வெளிப்பட்ட வேதத்தை தான் அறிவாரா? கண்டிப்பா அறிவார். உள்ளது உள்ளபடி அறிவாரா? கண்டிப்பா அறிவார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்ம வித் அப்படின்னு பேரு. பிரம்ம வித்துனா வேதத்தையும் வேதாந்தத்தையும் உள்ளது உள்ளபடியாக அறிந்தவர். அதனால அப்புறம் 667வது நாமம் பிராமணக. பிராமணக அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். இந்த தீக்கா இந்த தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது தப்பா ஒப்பீனியன்ஸ் யாரும் சொல்லலை வெளியில். என்னன்னு கேட்டிங்கன்னா குணத்தோட அடிப்படையில் தான் இருக்கு. இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் வரப்போகுது 18வது சாப்டரில் பகவத்கீதைன்னு சொல்கிறார்.
பகவான் எந்த குலத்துல பிறந்தார்? யாதவ குலத்துல தானே பிறந்தார். அவர் பிராமணர் இல்லை. ராமர் எந்த குலத்துல பிறந்தார்? க்ஷத்திரிய குலத்துல பிறந்தார். அவரும் பிராமணர் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் எந்த குலத்துல எந்த இதில் பிறந்தார்? எந்த அம்மாவுக்கு? செம்பட்ட அம்மாவுக்கு, மீன் பிடிக்கிற அம்மாவுக்கு பிறந்தவர், சத்தியவதிக்கு பிறந்தவர். அப்போ அவரும் இல்லை. அப்போ எல்லாரும் ஏன் பிராமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உயர்த்தி பிடிக்கிறாங்க சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. மோட்ச பாதையில் போறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சத்துவகுணம் பிரதானமாக வரணும். சரி, சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமண ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நேச்சுரலாகவே பகவான் வந்து அவங்களுக்கு அந்த பிராமணத்தில் குலத்தில் பிறந்தவங்களுக்கு 50% சத்துவகுணம் வந்து கேரண்டி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ மற்றவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னா சத்துவகுணம் இந்த இவங்களுக்கெல்லாம் க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் எது பிரதானமாக இருக்கும்? ரஜோகுண பிரதானக க்ஷத்திரியா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியர்களுக்கு ரஜோகுண பிரதானமாக இருக்கும். அதே 60% வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் பிரதானமாக இருக்கும். மோட்சத்துக்கு எது ஹெல்ப் பண்ணும்? ரஜோகுணமா சத்துவகுணமா? சத்துவகுணம். அப்போ யார் உயர்ந்தவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞான சங்கேன பாரத சுக சங்கேன சாணக அப்படின்னு ஒரு இது இருக்கு, கீதாவில் வரப்போகுது. ஞானம் வேணும் அப்படின்னா பிரகாச சுரூபம் எது அப்படின்னா சத்துவகுணம். அதே நேரத்தில் சுகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சத்துவகுணம். இந்த சுகமும் ஞானமும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகி உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துவகுணத்துக்கு இருக்கு. சத்துவகுண பிரதானக பிராமணக அப்படின்றதுனால தான் நம்ம பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது. தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியராக இருந்த விஸ்வாமித்திர மகரிஷி என்ன பண்ணுறார்? பிராமண தன்மையை அடைஞ்ச பிறகுதான் பிரம்ம மகரிஷி அப்படின்னு பட்டத்தை வாங்குறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணமாகும். க்ஷீணமானாதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம்னு மேலே 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 போய் குணாதீத்தனா போக முடியும். 2:45 ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்ல, நித்திய சத்துவஸ்தா, சதா சத்துவகுணத்தில் நின்னாதான் நீங்கள் சத்துவகுணத்தை தாண்டி குணாதீத்தனா போக முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதை, அவர விதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர விதைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, எல்லாரும் அவர விதை. ஒரு பார்ட்டு ஸ்தூல தேகம், ஒரு பார்ட்டு சூக்ஷ்ம தேகம். இந்த ஒரு பார்ட்டு ஸ்தூல தேகம் வந்து வியாசரா இருக்கட்டும், எத்தனையோ மகான்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒரு பார்ட்டு கர்மத்தினால கிடைச்ச சரீரம். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மாந்தர வாசனைகளோட வரக்கூடிய சரீரம். அப்போ ரத்னாகரன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு பக்ரி, அவன் பிராமணனா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரீரம் ஒரு கொள்ளக்கார கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த பிளேடு பக்ரி. ஆனால் இன்னொன்று உள்ளுக்குள்ளார இருக்க சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில் பிராமணனாயிருந்து தபஸ் பண்ணி பகவான் ஆராதனை பண்ணி நல்ல அபியாசங்கள் பண்ணின ஒரு சரீரம் சூக்ஷ்ம தேகம். அப்போ ஸ்தூல தேகம் ஒரு பாட்டு, சூக்ஷ்ம தேகம் ஒரு பாட்டு இணையுது. இணைஞ்ச மாத்திரத்தில் அதை தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வந்தார். போதும், உள்ள இருக்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அபிமானங்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது உயர்ந்தது என்ன தாழ்ந்ததுன்றத தெளிவாக இருக்கணும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு காரணமாக இருக்காது, தமசும் மோட்சத்துக்கு காரணமாக இருக்காது. தமஸ் வந்து மோகாத்மகம், மோகத்தை கொடுக்கும். ரஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியாத்மகம், வெறும் காமக்ரோதங்களை மட்டும்தான் கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொல்லும் போதே சொல்றார், நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா விஷ்ணு பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா இந்த லோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராமண ரூபத்துல பகவான் இருக்கார். எந்த காலத்திலையும் பிராமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கிறது பண்ணவே பண்ணாதீங்க. ஏதாவது பிடிக்காத பிராமணர்கள் இருந்தாலும் என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தப்பா பண்ற, ஒதுங்கி போயிடுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த லோக்கத்துல பிராமணர்கள் தான் ஈஸ்வர சுரூபம், விஷ்ணு ரூபமா இருக்காங்க. பகவான் சொல்ற பிராமணா சொல்ற பிராமணாத்மனா சமஸ்தானாம் லோக்கானாம். ஏன் சுவாமி பிராமணர்களுக்கு மரியாதை அதிகம்? மனுஸ்மிருதியில சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் கொடுத்தது. க்ஷத்திரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்னா இந்த லோக்க பாலனம், இந்த லோக்கத்தை ரட்சணம் பண்ணுறது, யுத்தம் பண்ணுறது. அதே நேரத்தில் வைஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறது, கோ ரட்சணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணுறது. சூத்திரனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கைங்கரியம் பண்ணுறது, ஒரு ஆள் வேணுமே. அதுக்கப்புறம் பிராமணனுக்கு என்ன காரியம் அப்படின்னா பட்டணம், முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது, படித்து கொடுக்குறது.
அத்தியனம் அத்தியாபனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அத்தியனம் அத்தியாபனம், தானம் ஆதானம், யஜ்யம் யஜனம் யாஜனம், 6 கர்மா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 கர்மால வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது, படிச்சு கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தை, இது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட தொழிலா சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம். அவங்களோட ஒரே காரியம் வேதத்தை வந்து படிக்கிறது, வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறது, யஜனம் பண்றது, தனக்கான ஹோமங்களை பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு அந்த ஹோமங்களை பண்ணி வைக்கிறது, தானம் வாங்கிறது, தானம் கொடுக்கறது, 6 காரியத்தை பிராமணர்கள் பண்ணணும். அப்ப வேதம் யார் மூலமா வரணும் அப்படின்னா க்ஷத்திரியர்கள்ட்ட இருந்து வேதம் வரக்கூடாது. வேதாந்தம் சொல்லுவாங்க. வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவா குருமார்கள், எல்லா வர்ணத்திலையும் குருமார்கள் இருந்திருக்காங்க. ஆனா வேதத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு? பிராமணர்களுக்கு மட்டும்தான் அது கர்மா. க்ஷத்திரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியனம் பண்ணிக்கலாம். அத்தியனம் பண்ணிக்கலாம், வேதத்தை படிக்கலாம் க்ஷத்திரியர்கள். ஆனா வேதத்தை சொல்லி கொடுக்க கூடாது. பிரஜா பாலனம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஜைகளை பாதுகாக்கிறது, யுத்த வீரனா இல்ல ராஜாவா இருந்துகிட்டு இந்த நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யஜனம், இவங்க க்ஷத்திரியர்கள் தனக்காக வந்து யஜனம் பண்ணிக்கலாம், ஹோமங்களை டெய்லி பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி தானம் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா க்ஷத்திரியர்களுக்கு தானம் வாங்கக்கூடாது. ஏன்னா இவனுக்கு ஏர்னிங்ஸ் தனியா இருக்கு, அதனால தானம் வாங்கக்கூடாது, தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி வைஷ்யனுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேதத்தை படிக்கலாம், அத்தியனம் உண்டு வேதத்தை, ஆனா அவன் வந்து வேதத்தை சொல்லி கொடுக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு யஜ்யங்களை பண்ணிக்கலாம், ஆனா இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்க கூடாது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரக்ஷணம் பண்றதும், பசுக்களை பராமரிக்கிறதும், விவசாயம் பண்றதும், அதே மாதிரி வியாபாரம் பண்றதும் மட்டும்தான் அவனுக்கு வேலை. அவன் வந்து இன்னொருத்தரோட வேலையை பண்ணக்கூடாது. அதே மாதிரி தானம் வந்து வாங்கறதுக்கு ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யனுக்கு இல்ல, வைஷ்யனுக்கு தானம் கொடுக்கணும், ஒழிய தானம் வாங்கக்கூடாது. அப்ப சூத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேவா காரியத்தை பண்றது தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல யாருனால வேதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது அப்படின்னா பிராமணர்களுடைய அந்த சத்துவகுண பிரதானமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்போ எங்கேயாவது கோயிலில் எங்கேயாவது மாற்றி விட்டீங்கன்னா வேதத்தை சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் அப்படியே கர்ண கொடூரமா இருக்கும். நம்ம யூடியூப்ல எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா சொரல்லாம் தப்பா பேசுவாங்க, எல்லாம் வந்து தப்பா இருக்கும். ஒரு மாசம் வந்து நீங்க வந்து கர்ப்ப கிரகத்தை நின்று பூஜை பண்ண முடியாது. பெரிய தபஸ்வி. பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டணும், தனியாக கோயில் கட்டணும். ஏன் அப்படின்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி 4 கால பூஜையை பண்ணி அந்த என்ன ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் தெரியுங்களா கர்ப்ப கிரகத்தில். அங்கே ஒரு காற்று இருக்காது. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கேயாவது கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கா பார்த்தீங்களா? மலஜல விசர்ஜனத்துக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? யூஸ் பாருங்க. காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இது பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தபஸ் வேணும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியுமா மற்றவங்களால அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் யாராலையும் எந்திரிக்க முடியாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சுவாமிக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும். தான் சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ அதெல்லாம் இல்லை, எல்லாம் சுவாமிக்குன்னு பண்ணணும். சத்துவகுண பிரதானம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிராமணாத்மனா, பிராமண ரூபத்துல சமஸ்தானாம் லோகானாம், இந்த லோகம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம் குருவன்னு, வேதஸ்ய பிரவச்சனம் குருவன்னு, வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேதத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த காரியம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா வேதஸ்ய அயமிதி பிராமணஹ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதா பாஷ்யம் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே சொன்னார், பகவான் எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படின்னு கேட்கும்போது பௌமஸ்ய பிராமணஹ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பௌமஸ்ய பிரம்மணஹ, இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கிறவங்க யாருன்னா பிராமணர்கள். அந்த பிரம்மமா இருக்கக்கூடிய பிராமணர்களை ரட்சணம் பண்றதுக்காகத்தான் அவதாரம் பண்ணினார் பகவான். எதுக்கு பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு போது கீதா பாஷ்யத்துல சொல்லும் போதே சொல்றார், பிராமண ரக்ஷணேன, பிராமணத்துவ ரக்ஷணேன, பிராமணன்ல பிராமணத்துவ, பிராமண தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ரட்சணம் பண்றது மூலமா வேத தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படும்.
அப்போ பிரதானம் என்ன அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்ட பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு சொல்லக்கூடிய தர்மங்களை பாதுகாக்கணும்னா வேதம் இருக்கணும். வேதம் இருக்கணும் அப்படின்னா அந்த வேதத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய படிச்சு கொடுக்குற பிராமணர்கள் இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா பகவான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு கீதா பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வேதத்தை ரட்சணம் பண்றதுக்காகத்தான் பிராமணர்கள் இருக்காங்க. சமஸ்தானாம் லோகானாம் பிரவச்சனம் குருவன், எல்லா உலகங்களுக்கும் இந்த வேதத்தை பிரவச்சனம் பண்றதுனால அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிராமணக. அந்த பிராமண ரூபத்துல பகவான் தான் இருக்கார் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 668வது நாமம் பிரம்மி அப்படின்னு பேர். பிரம்மி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்ம சம்ஹிதாக தச்சு சேஷபூதாக அத்திர இதி பிரம்மி. இந்த 4 இருக்கா, 4 ஐட்டம். பிரம்மன்ற சப்தத்துக்கு 4 ஐட்டம். என்னென்ன அர்த்தம்? தபசு, வேதங்கள், அதுக்கப்புறம் விப்ராகான்றதுக்கு அர்த்தம் பிராமணர்களுக்கு பேரே விப்ராகான்னு பேரு பிராமணர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானம். இந்த 4ம் பார்த்தீங்கன்னா இந்த விராட்டு புருஷனா நீங்க கல்பனை பண்ணினீங்கன்னா, அந்த விராட்டு புருஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ம் அங்கங்கள். அதான் பாஷிகர் சொல்றாரு, பிரம்ம சஞ்ஞிதாக, பிரம்மம் என்ற பெயரை உடைய தபசு, வேதங்கள், பிராமணர்கள் மற்றும் ஞானம். இந்த 4த்தையும் பார்த்தீங்கன்னா பிரம்மன்னு பெயரை உடையது. இந்த 4ம் பகவானுக்கு அங்கமாயிருப்பதால், சேஷபூத்தம் அப்படின்னா அங்கம்னு அர்த்தம். அங்கமாக இருப்பதால் பகவானுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மி அப்படின்னு பேரு. பிரம்மினா இந்த 4த்தையும் அங்கமாக உடையவர் பிரம்மி. அதுக்கப்புறம் 669வது நாமம் பிரம்மஜ்ஞா அப்படின்னு பேர். பிரம்மஜ்ஞனா என்ன அர்த்தம்? வேதானு ஸ்வாத்மபூதானு ஜானாதி இது பிரம்மஜ்ஞா. வேதம் யாரோட சுரூபம்? வேத சுரூபமா பகவான் தான் இருக்கார். பேரையும் ஆளையும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மூச்சையும் ஆளையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. சுவாமியோட மூச்சு காத்து தான் வேதங்கள். அப்ப சுவாமியோட மூச்சு காத்தும் மூச்சையும் சுவாமியையும் பிரிக்க முடியுமா? என் பிராணனை தனியா பிரிங்க, என்ன தனியா பிரிங்கன்னா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இல்லை, மூச்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியாவா இருக்கு. நமக்கு வேற, எனக்கு வேறையா என்னோட மூச்சு இருக்கு. அதே மாதிரி வேதங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா அபின்னமா சுரூபமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால வேதானு, வேதங்களை, எப்படிப்பட்ட வேதங்கள்? ஸ்வாத்மபூதான், தன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்ற, தன்னுடைய சொரூபமாயிருக்கின்ற இந்த வேதங்களை ஜானாதி இதி, நன்றாக அறிந்தவராய் இருக்கிறதுனால சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்மஜ்ஞான்னு பேர். நான் சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் வீஷிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நல்லா பேசும்போது தெரியலையே, என் மூச்சு தெரியுதா, எனக்கு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறது தெரியுதா? ஆமாம் தெரியுதுல்ல. அப்போ நான் என்னுடைய பிராணனை அறிஞ்சிருக்கேன்ல. என்னுடைய பிராணன் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டு இருக்கு, ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்கா, எல்லாத்தையும் எனக்கு தெரியுதுல்ல. மூச்சு வாங்குது, மூச்சு நல்லா இருக்குது சொல்கிறோம்ல. அப்போ பகவானும் தன்னுடைய மூச்சு காத்தா இருக்கக்கூடிய அந்த வேதங்களை என்ன பண்ணியிருப்பார்? நல்லா அறிஞ்சவராக இருக்காரா? அதனால அவருக்கு பிரம்மஜ்ஞான்னு பேர். பிரம்மத்தை அறிந்தவர், வேதத்தை அறிந்தவர். 670வது நாமம் பிராமண பிரியா. பிராமண பிரியகனா உடனே அவரு ஒன் சைடா இருக்காரு, பார்ஷியாலிட்டிலாம் இருக்கும் பகவான்கிட்ட. பகவான் ரொம்ப பார்ஷியாலிட்டியா இருக்காருல்ல. பிராமணர்கள் மட்டும் தான் பிடிக்குமா? அப்போ சத்திரியர்கள்லாம் பிடிக்காதோ, வைசியர்கள்லாம் பிடிக்காது, நம்மளெல்லாம் டீலில் விட்டாரு மற்றவங்களை எல்லாத்தையும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரும் இல்லை? அதெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரிடத்துலலாம் இந்த பிராமண தன்மை இருக்கோ, பிராமண தன்மை என்னது? சத்துவகுணம். வேற எதுவும் பிராமண தன்மைனாவே சத்துவகுணம் வரப்போகுது. 18th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இயல்பா இருக்கும் பிராமணர்கள்ட்ட பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18th சாப்டர்ல எதெல்லாம் நேச்சர் அப்படின்னு சொல்ற, அகிம்சை, சத்தியம், ஆர்ஜவம், இது மாதிரிலாம் நிறைய குவாலிட்டி சொல்ற. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தனர் என்போர் அறவோர், திருக்குறள் நாதபிரம்ம சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணத்தோட காரியமா இருக்கிறது மற்றவங்கெல்லாம் போராடி போராடி அடைய வேண்டியதா இருக்கு. நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் ரஜோகுணத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இந்த சத்துவகுணத்தோட வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே பிராமணர்களுக்கு என்ன அப்படின்னா, பை பர்த்தே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இதெல்லாம் குவாலிட்டிலாம் வந்துடுது. பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம்ன்ற சுபாவமா நேச்சரா வந்துடுறது. அதனால இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, பிராமண பிரியக அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராமணர்களுக்கு பிரியமானவர்,
அடுத்து பகவானுக்கு பிராமணர்கள் பிரியமானவர்கள். 2 அர்த்தத்தை எடுக்கணும். பாஷிகர் சொல்ற பிராமணானாம் பிரியோ பிராமண பிரிய, பிராமணர்களுக்கு பிரியமானவர். பிராமணர்கள் ஏன் அழகு குத்துறது இல்லை? எங்கேயாவது கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது ஏன் தீ மிதிக்கிறது இல்லை? பிராமணர்கள் ஏன் சாமி ஆடுறது இல்லை? எங்கேயாவது சாமி ஆடுற பிராமணர்களை பார்த்துருக்கீங்களா? ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஏன் முனியசாமி கோயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் போறதில்ல? இப்போ மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. முனியசாமிக்கு ஏதாவது கொடுப்பாரோ அப்படின்னு பொலிட் ஆயிட்டாங்க. இப்போ மெதுவா ஏன் போறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க அனுஷ்டானம் பண்றது எல்லாம் சத்துவமா இருக்கணும். சத்துவ குண மந்திரம், சத்துவ குண தேவதா, சத்துவ குணமான உணவு, தண்ணி, எல்லாம் பழகிற நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவமா இருந்தாதான் இந்த வேதத்தை பாதுகாக்க முடியும். வேத தர்மத்துல இருந்து மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப பிராமணர்களோட முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற. இதே ரஜோகுணமா இருக்கிறவங்களோட தேவதைகள் எல்லாம் வேற. அதே மாதிரி வைஷ்யர்களோட தேவதைகள் எல்லாம் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு, நான் வந்து பச்சை தண்ணி அம்மன் அப்படின்னு சதானந்தம் நம்ம பூர்ணிமா இருக்காங்கல்ல, அவங்களோட குலதெய்வம். இதுக்கு பக்கத்துல விருதுநகர் பக்கத்துல அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு. அந்த குலதெய்வம்னா ஏகாந்தம், ரொம்ப அருமையான இடம். நல்ல ஒரு ஏரிக்கரை, ஊரை விட்டு விருதுநகர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. பூர்ணிமாவோட அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, சாமி நீங்க அங்க போய் இருந்துங்க சாமி, ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துட்றேன், நீங்க பாட்டுக்கு இருந்து ஏகாந்தமா இருந்துக்கீங்க அப்படின்னு. சரி நான் போய் பார்க்குறேன் ஜி, அந்த இடம் எனக்கு டியூன் ஆச்சுன்னா பார்க்குறேன் அப்படின்னு அங்கே போய் நின்னா ஒரு சின்ன குக்கர், ஒரு சின்ன சிலிண்டர், அவ்வளோதான். ஒரு கிச்சடி பண்ண முடியும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் வந்து டெய்லி காலையில் எனக்கு வந்து அனுஷ்டானம், என்னோட பாராயணம்லாம் இருக்குது. நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெறும் நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் போட்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டால் அதான் நெய்வேத்தியம். அங்கே பச்சை தண்ணி அம்மன், நம்ம பச்சை தண்ணி அம்மன் ஆகுது, சிவப்பு தண்ணி அம்மன் ஆகுது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சொரூபம் தான் நமக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீ சுத்தம், சூக்தங்கள்லாம் சொல்லி, நல்ல ருத்ரம், சமக்கம், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா வாயை திறந்து நல்லா சொல்லி, நல்லா அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணி அம்மாவுக்கு நல்லா ஆனந்தமாக இருந்துக்கிட்டேன். இப்போ 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. மெதுவாக ராத்திரியில் ஒரு நாள் பார்த்துருக்கேன், நல்ல எந்த ஃபுட்டும் இருந்தால மெதுவாக டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது டிசென்ட்ரி ஆகுது, ஒன்றுமே சாப்பிடலையே, ஃபுட் பாய்சன் எப்படி ஆகும் அப்படின்னு. ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் நல்ல சாப்பாடு, என்ன இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். ராத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக கொஞ்சம் வயிற்று வலி, கொஞ்சம் டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கு. படுத்து தூங்கிட்டே இருக்கேன். ஒரு 1 மணிக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பேசுகிறாங்க, யாரோ இருக்காங்களேன்னு தலையை வந்து அம்மாவோட விக்கிரகத்தோட இதில் தலையை வச்சு இப்படி படுத்திருக்கேன், கால் நீட்டு படுத்தோன்னே. அங்கே வாசலில் நின்றுட்டு ஒரு ரூபம் கேட்குது, நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கேனே, நீ வந்து என்னை வந்து ஏன் விரட்டுறன்னு அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது நான் கிள்ளி பார்த்துக்கிறேன், ஏதாவது பிரமையா ஏதாவது? அதெல்லாம் பிரமையெல்லாம் இல்லை, நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பொண்ணு மாதிரி ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவில்லாத ஒரு ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சொல்லுது, நான் ரொம்ப நாளாக இங்கே வந்து இவங்க தேவதை, அது குலதெய்வம், அவங்க குலத்துல இருந்து இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிட்டு இருக்கேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி, ருத்ரம், சமக்கம் சொல்லி, இதெல்லாம் சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேற ரூபத்துக்கு மாற்ற பார்த்தா அதெல்லாம் அது கிரகணம் பண்ண முடியல. இவனோட அது வேற ஒருத்தனா இருக்கானே, நம்மள ஆட்சி பண்றதுக்குள்ள வந்துட்டானே அப்படின்னு அது என்கிட்ட சொல்லுது. நான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், நீ வந்து போன்னு சொன்னா நான் எங்க போன்னு சொன்னேன். நான் சொல்ற அனுஷ்டானம், நான் பண்ற அனுஷ்டானம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூன் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணேன், மறுநாள் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் பூர்ணிமாவோட அப்பாட்ட, இல்லைஞ்சி நான் வந்து இங்கே இருக்க முடியாது, ஏன்னா தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற தேவத்தையாக இருக்குது, அதுக்கு அக்செப்ட் ஆகலை அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு தேவத்தை இன்னொரு காரியத்தை வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமிசத்தை வந்து கோழியை திருகி ரத்தத்தை கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பலியை கொடுத்து ஒரு ஆராதனை பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இதுவும் சமைச்சு அதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்து ஆஃபர்லாம் கொடுத்தீங்கன்னா, சக்கரை பொங்கலை வச்சிங்கன்னா ஒத்துக்குமா? யோசிச்சு பாருங்க. சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வச்சு சுவாமி எடுத்துக்கோ அப்படின்னா, என்னடா இவன் சக்கரை பொங்கலை கொடுக்குறான், நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம அப்படின்னு நான்வெஜ் கொடுக்காம வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் ஐயங்கார் ஃபுட்டை கொடுக்குறானே, புளியோதரையை கொடுக்குறானே, பிடிக்குமா அது நமக்கு? அதே மாதிரிதான் தேவதையா. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுண பிரதானமாக இருக்கிறதுனால தான் ரஜோகுண தேவதைகள்கிட்டையோ இல்லை தமோகுண தேவதைகள்கிட்டையோ போகிறதில்ல, அழகு குத்துறதில்ல,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறது இல்லை, தீச்சட்டி சுமக்கிறது இல்லை, சாமி ஆடி எங்கேயாவது பிராமணர்கள் சாமி ஆடி பார்த்துருக்கீங்களா? ஆட மாட்டாங்க. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தமோகுணமா இருக்கிற மனிதர்களுக்காக செய்யப்பட்ட உபாசனை முறை. பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தையே சார்ந்து சத்துவகுணத்தோட இருக்கிறவர்கள். அதுதான் மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் யாரா இருந்தாலும், நான் பிராமின்ஸ் யார் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவா 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 தன்னுடைய நேச்சர்ல இருந்து குணம், தேகம் ஒன்று இருக்கும், ஆனா தேகத்துக்குள்ளார இருக்கிற அந்த சூக்ஷ்ம தேகத்தை என்ன பண்ணணும், சத்துவ குணமா மெதுவா மெதுவா கொண்டு வந்து சத்துவ குணத்துல இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும். நித்திய சத்வஸ்தா, குணாதீத்தன் ஆகணும்னா சத்துவ குணத்துல நின்று சத்துவ குணத்தை வளர்த்து அதை தாண்டி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பிராமண பிரியக அப்படின்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரியமானவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரலாவே அவங்ககிட்ட சத்தியம் இருக்கும், அறம் இருக்கும், தர்மம் இருக்கும் நேச்சுரலா. ஆமா, யோமத் பக்த சமய பிரியா நேச்சுரலா 12வது அத்தியாயத்தை 18வது அத்தியாயத்தை சொல்ற போற சத்தியம், ஆர்ஜவம், அஹிம்சா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பக்தி எல்லாம் நேச்சுரலாவே இருக்கிறது. அதனால சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களை ரொம்ப நல்லா பிடிக்கும். பிராமணர்கள் என்ன அர்த்தம், பிராமண தன்மையுடைய பிராமணர்கள். ஆச்சாரியர் சொல்றார் பிராமணானாம் பிரியோ பிராமண பிரியா பிராமணாஹா பிரியா அஸ்ய இதி. ரெண்டாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு பகவான் பிரியம் சத்துவகுணமா இருக்கிறதுனால, தேவதா சத்துவகுண தேவதா விஷ்ணு பகவான். அதே நேரத்துல பிராமணாக பிரியாக அஸ்ய இதி, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் பிரியமானவர்கள், அதனால பகவானுக்கு பேரு பிராமண பிரியக அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் கணந்தம் ஷபந்தம் புருஷம் வதந்தம் யோ பிராமணம் ந பிரணமேத் யதார்கம். ரொம்ப முக்கியமான வச்சனம் சொல்றார் சங்கரர் பாஷ்யம் முன்னாடியே சொல்றார். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரந்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கொல்றவன், யாரெல்லாம் இன்னொருத்தரை ஹர்ட் பண்றானோ கொல்றானோ. ஏன்னா பிராமணன்ட்ட என்ன தன்மை இருக்கணும், அஹிம்சா சுபாவமா இருக்கணும். அதான் பிராமணன். எந்த உயிர்களையும் எந்த காலத்திலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது. அதனால எவன் கொல்கின்றானோ ஒரு உயிரை, கொல்றது மட்டும் இல்ல ஹிம்சைன்னு எடுத்துங்க, யாரு ஹிம்சை பண்றானோ, அதுக்கப்புறம் ஷபந்தம் யாரு இன்னொருத்தனை சபிக்கிறானோ, அதே மாதிரி புருஷம் அப்படிப்பட்ட புருஷனை, புருஷம் வதந்தம் அப்படிப்பட்ட கடுமையாக பேசுறவனையும் உள்ள பிராமணனை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணம் ந பிரணமேத் யதார்கம், அவனுக்கு ஏத்த மாதிரி மரியாதையை கொடுங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா ந பிரணமேத், அவனை வந்து நமஸ்காரம் பண்ணி அவன் காலில் உழக்கூடாது. எவன் கொல்கின்றவனா இருக்கானோ, எவன் சாபம் கொடுக்கிறவனா இருக்கானோ, எவன் கடுமையாக பேசுகின்றானோ அப்படிப்பட்ட பிராமணனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அவனை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்ப வேதம் சொல்லுது இல்ல, அப்ப யாரை நமஸ்காரம் பண்ணணும், யார் எந்த உயிர்களையும் கொல்லாம அகிம்சைய ஃபாலோ பண்றானோ, எவன் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சபிக்காம இருக்கானோ, நீ கெட்டு போவ நாசமா போவ அப்படின்னு யாரு சபிக்கலையோ, நல்ல சப்தங்களை சொல்றானோ, யாரு கடுமையா பேசாம இனிமையா பேசுகின்றானோ, எவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மனிதனா பிராமணனா இருக்கானோ அவனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல ந பிரணமேத் யதார்கம், அவனோட தகுதிக்கேற்ற மாதிரி தான் அவனை என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த பிராமணன் பூஜைக்குரியவன், ஈஸ்வரனுக்கு சமமானவன் சொல்லியாச்சு. அப்புறம் ச பாபகிருத்து பிரம்ம 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 தவாக்னி தக்தோ வதயஸ்ச தண்ட்யஸ்ச தண்ட்யஸ்ச நச்ச அஸ்மாதியஹ இது பகவத் வச்சனாத். இந்த மாதிரி எவன் பாப்பத்தை செய்கிறானோ, ச பாபகிருத்து யாரு, யாரையாவது கொல்றது, ஹிம்சை பண்றது, சாபம் கொடுக்கிறது, கடுமையா பேசுறது, அப்படிப்பட்ட பிராமணன் யாரு, பாபகிருத்து பாப்பத்தை செய்பவன். அது மட்டும் இல்ல அந்த பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அக்னியினால எரிக்கப்பட்டவனா, இறந்து போன பிறகு அவனை பொறிச்சு எடுப்பாங்க. அக்னி தத்துவத்தில் இருக்க ரௌரவம் இருக்கா, ஒரு நரகம் பார்த்தோம்ல காலையில, ரௌரவம்ன்ற நரகத்துக்கு கொண்டு போயிட்டு அவனை என்ன பண்ணுவாங்க, அக்னியில போட்டு பொறிச்சு எடுப்பாங்க. அப்படி பிரம்ம அக்னியினால எரிக்கப்பட்டவனாக வதயஸ்ச அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டிக்கப்பட்டவனா, கொல்லப்பட்டவனா அவன் வந்து ஆகின்றான். நரக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்களை அனுபவிக்கின்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ந மதியக நச்ச
அஸ்மதீயக, அவன் என்னுடையவன் அல்ல, பகவானே சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிராமணனுக்கான குணங்களை உடையவன் தான் பிராமணன், குணபிராமணன் அப்படின்னு பேர் முக்கியமானது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், எம் தேவம் தேவகி தேவி வசுதேவாத் அஜீஜனத் பௌமஸ்ய பிரம்மனோ குப்தியை தீப்த அக்னிம் அரணிகி இவ அரணிகி இது மகாபாரதி. எனக்கு பூச்சி பறக்க ஆரம்பிச்சு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுகரோட இது எல்லாம் ஜாங்கிரியா தெரியுது. யம் தேவம் தேவகி தேவி வசுதேவாத் அஜீஜனத், எந்த தேவன், யாரு? பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, தேவி தேவகி, தேவகிட்ட இருந்தும் யாரு? வசுதேவர்கிட்ட இருந்தும் அஜீஜனத்து பிறந்தாரோ. எதுக்குப்பா பிறந்தாரு? எதுக்கு கிருஷ்ணர் எதுக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கீதாவோட ஆரம்ப பாஷ்யம் முன்னுரை பாஷ்யத்துல என்ன இருக்கோ அதையே இங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுது. பௌமஸ்ய பிரம்மனோ, இந்த பூமியில பிரம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில இருக்கிற பிரம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர்களுக்கு பேரு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் பிரம்மம். அந்த பிராமணர்களை, பூமியில பிரம்மமாயிருக்கின்ற அந்த பிராமணர்களை குப்தியை அப்படின்னா ரட்சணம் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. எதுக்கு பிராமணர்களை பாதுகாக்கணும்? வேத ரட்சணத்துக்காக. அப்ப வேதமும் வேதாந்தமும் நல்ல முறையில இருந்துச்சுன்னா இந்த லோகம் வந்து பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்கள் நல்லா போகும் அப்படின்றதுக்காக வேதம் தேவை. அந்த வேதத்தை ரட்சணம் பண்ற பிராமணர்களை ரட்சிக்கணும்ன்றதுக்காக எப்படி? தீப்தம் அக்னிம் இவ அரணிகி, அரணிக்கட்டைய வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சிங்க அப்படின்னா. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல பாக்குறேன், முன்னாடிலாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப ரேர். இப்ப அரணிக்கட்டையை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யாகம் நடக்குது, அதை தேய்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரணிக்கட்டைன்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அக்னியை பிரகடனம் பண்றது போட்டு நல்லா தேய்க்கி அந்த கட்டையில இருந்து என்ன ஆகுது? மெதுவா ஃபயர் உண்டாகுது. ஒரு சின்ன வந்து பஞ்சை வச்சு எடுத்து அந்த ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இதுல வந்து அக்னி குண்டத்துல போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்தை ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல இப்ப பண்றாங்க. எப்படி அரணிக்கட்டை அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு கட்டை பேஸ் இருக்கும். நம்ம சூட்டாங்கொட்டை அப்படின்னு ஒன்று சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவோம்ல, சுடுகொட்டையை சூட்டாங்கொட்டையை ஒன்று கீழே வந்து நல்லா தேய்ச்சல சூடா இருக்கும், அப்படி பக்கத்துல இருக்கிறவங்க மேல வச்சுருவோம் சின்ன வயசுல. அந்த மரம் சூடாங்கொட்டை ஏதோ ஒன்று சொல்லுவோம் சின்ன. ஆமா, அந்த மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸா வச்சுப்பாங்க. அதுவும் வந்து சென்டர்ல இருக்க அந்த நல்ல வைரம் பாஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா வச்சு அது ஒரு சின்ன இதுல கட்டையா வச்சுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்ல மாதிரி அதை எடுத்துட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி ஒரு கட்டையை வச்சுப்பாங்க. கீழரணி மேலரணின்னு பேர், அரணிக்கட்டைன்னு பேர். அது பேர். இதை வச்சு ஒருத்தர் மேல இருந்து நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், நல்ல பாடி பில்டர் மாதிரி இருக்கிற பிராமணரை தான் வச்சு இது பண்ணணும். தேய்ன்னு வேகமா தேய்க்க அதுல இருந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா பிரகடனமா. அதுதான் இங்க சொல்றாரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தீப்த அக்னியானது அரணிக்கட்டையிலிருந்து வெளிப்படுகிறதோ அதே மாதிரி பகவான் தேவகிட்ட இருந்து என்ன பண்ணார்? பிரகடனமான. எதுக்காக? பிராமணர்களை ரட்சணம் பண்ணணும். எதுக்கு பிராமணர்களை ரட்சணம் பண்ணணும்? வேதத்தை ரட்சணம் பண்ணணும்ன்றது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால காரணத்தையும் சொல்லிட்டார் ஆச்சாரியார். ஏன் பிராமணர்கள் வசதி அப்படின்றதுக்கு ரீசனையும் சொல்லியாச்சு. இதுல 10 நாமம் முடியுது, ஒவ்வொன்றா பார்த்துக்கணும். ஓம் பிரம்மண்யாய நமஹ, ஓம் பிரம்மகிருதே நமஹ, ஓம் பிரம்மனே நமஹ, ஓம் பிரம்மனே நமஹ. 2 வாட்டி பிரம்மனே பிரம்மனே வருது. பிரம்மனே நமஹ, ஓம் பிரம்ம விவர்தனாய நமஹ, ஓம் பிரம்மவிதே நமஹ, ஓம் பிராமணாய நமஹ, ஓம் பிரம்மினே நமஹ, ஓம் பிரம்மஜ்ஞாய நமஹ, ஓம் பிராமணப்பிரியாய நமஹ, ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமஹ. ஹரி ஓம். ஓம்
ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. இப்போ நிறைய பேர் சங்கரர் மேலே பழி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கரர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் மோட்சம்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. என்னன்னா, பிராமணருக்குலாம் பிராமணத்துவம். இப்போ நம்ம குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். இப்போ 13வது சாப்டருக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், 18வது சாப்டர் வரைக்கும் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம், இதெல்லாம் சொல்ல போகிறோம். எல்லா இடத்துலையுமே யோக சூத்திரத்தை இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். சத்துவகுணம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 98% மேலே ஒரு குணத்தை தாண்டி ஹாய்ச்சல் குணாதீதம். நீங்கள் சத்துவகுணத்தை அதிகப்படுத்தவே பிராமண தன்மை பார்த்தீங்கன்னா வந்துடும். பிராமணத்தன்மை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் இருந்தோம், தமோ குணத்தில் இருக்கோம் அப்படின்னா எப்படி ஞானம் உண்டாகும்? ஞானம் இல்லைன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்? முடியாது. அப்போ தாத்பரியம் என்ன அப்படின்னா குணம் தான் இங்கே முக்கியம்.